ஹாய் செலக்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அம்மா வீட்டில் தான் இருக்கேன், என்னுடைய அம்மா வீட்டில் தான் இருக்கேன். என்னடா திடீர்னு சடனாக போய் அங்கே போய் நிற்காலின்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி எனக்கு தெரியும், முந்தானேத்தே தெரியும். பட் நான் அந்த வீடியோவில் சொல்லவே இல்லை. அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றது தெரியும், நான் தான் சொல்லவே இல்லை. எதுக்காக வந்தோம் அப்படின்னா, அதை வந்து நான் வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் டங்கு கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு வந்து வளைகாப்புன்னு சொல்லியிருந்தோம்ல, வளைகாப்பு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். என்னடா நான் மட்டும் இருக்கேனே பார்க்காதீங்க, யாருமே வீட்டில் இல்லை, நான் ஒருத்தி தான் இருக்கேன். மாமா நானும் தான் வந்திருந்தோம். இப்போ வந்து மாமாவும் அம்மாவும் போயிட்டு வன்னியம்பட்டியில் போய் ராஜா மாமாவுக்கு மகாக்காவுக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்ல போயிருக்காங்க. அது வரைக்கும் நான் மட்டும் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ சரி நம்ம இதை ஒரு விளாகாக எடுத்துடலாம், நம்ம விளாக் போடவே இல்லை அப்படின்ட்டு தான் இந்த விளாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அம்மா வந்து சமையல் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்மளால் இப்போ சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி காலையிலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தான் வந்திருந்தோம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்திருந்தோம். அங்கேயே நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணவே முடியல, அங்கேருந்து இங்கே வரவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று தான் வந்தோம். ஏன்னா 1.5 மணி நேரமாக அது ஆகும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. வேகமாக வந்தாலே 1.5 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட நாங்கள் வர்றதுக்கே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிருக்கும். ஏன்னா நின்று வந்தோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒருத்தி மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். என்ன சமையல் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். நானுமே இன்னும் போய் பார்க்கல. ஆனால் சமைச்சிட்டாங்கன்றது தெரியும். சிக்கன் தான் வச்சுருக்காங்கன்னு தெரியும். குழம்பா வச்சுருக்காங்களா, கிரேவியாக வச்சுருக்காங்கன்னு தெரில. வாங்க போய் பார்க்கலாம். முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த சாரீ பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவும் எனக்கு இந்த சாரீ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்குமே இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த இது இன்றைக்குமே வியர் பண்ணிட்டு வந்திருந்தேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த சாரீ. இந்த சாரீ எங்கே வாங்கினேன் அப்படின்னா, மீஷோவில் தான் வாங்கினேன். எந்த இன்ஸ்டா பேஜ்லேயும் வாங்கலை, ஷாப்லேயுமே நான் வாங்கலை, மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த சாரீ உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. எப்போ லாஸ்ட்டாக கேட்டினேன் அப்படின்னா, என்னுடைய வெட்டிங் டே கேட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் நிறையா கமெண்ட் வந்துச்சு. இன்ஸ்டாகிராம்லேயுமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. இது வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போயிட்டு மீஷோவில் போய் வாங்கிக்கோங்க. ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் 1000க்கு மேலே தான் இருந்துச்சு. பட் ஓவராக தான் இருந்துச்சு. ஆனால் ஒர்த்து தான், நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. சரி வாங்க என்ன சமைச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க. இது வந்து சிக்கன். ரசம் வச்சுருக்காங்கப்பா, ரசம் வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, பழைய சோறு இருக்குது, பழைய சோறு. அவ்வளோதாங்க. கீழே காளான் குழம்புன்னு நினைக்கிறேன், காளான் குழம்பு வச்சதாக சொன்னாங்க. காளான் குழம்பு இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நம்மளால தான் சாப்பிட முடியல, வருத்தமாக இருக்குது. பாவம் கஷ்டப்பட்டு நம்மளுக்காக ரெடி பண்ணிவிட்டு, அதுவும் வேலைக்கெலாம் போயிட்டு வந்துட்டாங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இப்போ வந்தாங்க. கரெக்டாக நாங்கள் வரோம் அப்போ தான் எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. சரி வாங்க பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம். இந்த ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மாமா தான் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் மாமா தான் தீபாவளிக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க. ஆனால் வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்லிப்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களாம் திடீர்னு போட்டாங்க, எனக்கு அவங்களா ஃபஸ்ட் டைம் போடுறாங்களே அப்படின்ட்டு நானும் ஓகே அப்படின்ட்டேன். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இது ஃப்ளிப்கார்ட்டு. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா மீஷோ. ஓகே செலக்டிஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வளைகாப்பு டேட் வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக என்கிட்ட லைவ்லேயும் சரி வீடியோலையும் சரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. வளைகாப்பு டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை டங்கு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.